இதுக்கப்புறம் கோவமே படக்கூடாதுப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அழுகவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ நம்மளோட இமோஷனல் ரியாக்ஷன்ஸ கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க? கோவமோ, அழுகையோ, இல்ல சோகமோ அதிகமா வரும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா அது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவோ இல்ல கட்டுப்படுத்தவோ முடியல. ஜென்ரலா நீங்க வந்து இதுக்கப்புறம் கோவமே படக்கூடாது, அழுகவே கூடாது, சோகமா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றன்ற பேர்ல சப்ரஸ் பண்ணி வைக்கிறீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதை அடக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நாள் வந்து பெருசா வெடிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் ஆன்சைட்டி டிசார்டர், டிப்ரெஷன் இந்த மாதிரி எல்லாம் வருது. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க இன்னும் உங்களோட இமோஷன்ஸை புரிஞ்சுக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. சரி, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? அது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்றதுனா ஃபீல் பண்றது கிடையாது. உங்களோட இமோஷன்ஸை நீங்க கவனிக்கணும். உங்களோட கோவமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், இது ரொம்ப அதிகமா வரும்போது உடனே அதை மாத்துறதுக்கோ இல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கோ ட்ரை பண்ணாம ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்க. உங்களோட பாடியை நோட்டீஸ் பண்ணுங்க. அந்த நேரத்துல உங்களோட பாடி உங்களுக்கு என்னென்ன சைன்லாம் காமிக்குது? தொண்டை அடிக்குதா, இல்ல செஸ்ட் டைட்டா இருக்கா, படபடப்பா வருதா, இல்ல வயிற்றுக்குள்ள படபடப்பா இருக்கா, இல்ல கை கால் ரொம்ப பதட்டமாகுதா, இந்த மாதிரி உங்களோட பாடி என்ன மாதிரி சைன்ஸ் உங்களுக்கு காமிக்குதுன்றத நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இமோஷனல் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது உங்களோட பாடி நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதா ஃபீல் பண்ணுது. சோ நீங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு அலர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஹார்ட் வேகமா துடிக்கிறது, த்ரோட் வந்து டைட் ஆகுறது, கை கால்லாம் படபடப்பா வருது, இந்த ஆன்சைட்டி வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் இது வந்து உங்ககிட்ட அலர்ட் பண்ணுது நீங்க ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு. சோ இந்த இடத்துல நீங்க இந்த சைன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்றீங்க, கவனிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட பாடி டேஞ்சர் ஜோன்ல இருந்து சேஃப் ஜோனுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ சேஃப் ஜோனுக்கு போக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இது ரொம்ப நேச்சுரலா நடக்கிற விஷயம். ஸோ நீங்க இந்த இடத்துல நீங்க அழுகையோ, கோபத்தையோ, சோகத்தையோ கண்ட்ரோல் பண்ணல, சப்ரஸ் பண்ணல, புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டதால அது நேச்சுரலி காமா நார்மல் ஆயிடுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க பாடியை நோட்டீஸ் பண்றீங்க அப்படின்னா, சாங் கேட்டுட்டு இருக்கும்போது வால்யூமை கம்மி பண்றீங்க. வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லிரிக்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். லிரிக்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சுனாலே லிரிக்ஸை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதே தான் இங்க நடக்குது. பாடியை சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்துட்டாலே உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காம அதுக்கு காமான வேலை ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட கோபத்தையோ, அழுகையோ, ஹை எமோஷனல் ரியாக்ஷன் எதுவா இருந்தாலும் அதை நேச்சுரல் வேல காம் பண்ண முடியும். மற்றபடி நீங்க வந்து அது கூட சண்டை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு அதை சப்ரஸ் பண்ணும்போது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது அதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஆன்சைட்டி டிசார்டர், ட்ராமா, இல்ல லாங் டேர்ம் டிப்ரெஷன் இதுக்குள்ள உங்களை கொண்டு போகும். ஸோ உங்களோட எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களோட பாடியை அந்த ஹை எமோஷனல் ரியாக்ஷன் அப்ப நோட்டீஸ் பண்ணுங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ டு ஆல்.